எனக்கு பிடிக்கல அவங்க பண்ண விதம், அவங்க நடந்த விதம். திவ்யா, எனக்கு தெரியாதுக்கா. கெஸ்ட் இட்ஸ் நாட் மை கால். எனக்கு கத்த சொன்னாங்களா? இன்னைக்கு என்ன 2 நாள் வந்து பேசுறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்துருச்சுங்க. அதை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதையும் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு போய் காட்டும். ஸோ அதையும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே எல்லா அப்டேட்டும் வந்துருங்க. ஆக்சுவலா திவ்யா கணேஷ் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் ஃபயரா பேசினதை பார்த்து நம்ம ஆளுங்கெல்லாம் பயங்கரமா ஃபயர் விட்டாங்க. எனக்கு அப்பயே கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. ஏன்னா திவ்யா மற்றவங்க சொல்ற சின்ன விஷயத்த கூட எடுத்துக்க மாட்டாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதுதான் சொல்லுவேன், நீங்க எல்லாருமே கேட்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா சமயமும் அப்படி எப்படி கேட்பாங்க? இப்ப பார்வதி ஏட்டிக்கு போட்டியா பேசுறாங்கன்னா நீங்க பார்வதியை எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போய் அடிங்க, பிரச்சனை கிடையாது. அதாவது பார்வதி அடிங்க மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் ஆனாலும் நீங்க பேசுங்க, அது தப்பா போகாது. பார்வதி கிட்ட நீங்க பேசும்போது அது வெளியே தப்பா போகாது. ஆனா எல்லார்கிட்டயும் நீங்க அதே ஃபோர்ஸ்ல பேசுனீங்கன்னா நிச்சயமா தப்பா தான் போகும். ஏன்னா வந்து யார் என்ன சொன்னாலும் சரி இவங்க வந்து பயங்கரமா கோவப்படுறாங்கங்க. காலையில ஒண்ணே இல்ல, கெஸ்டா வந்திருக்க தீபக் ஆகட்டும் மஞ்சரி ஆகட்டும் கூப்பிட்டு பேசுறாங்க. மேனேஜர் கிட்ட தானே அவங்க பேச முடியும், மேனேஜர் கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வராதீங்க, நீங்க மேனேஜர் ஒர்க்கர்ஸ் அனுப்புங்க, நீங்க எதுக்காக எல்லா இதுக்கும் வரணும், நீங்க மேனேஜர் போஸ்ட் அந்த விஷயத்தை நீங்க சரியா பண்ணுங்க, எல்லார்கிட்டயும் கரெக்டா வேலை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கும் போது ஒரு சர்வீஸ் பாய் டக்குன்னு வரமாட்டாங்க, அது பிரச்சனையா இருக்கு. அதை பத்தி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. அதாவது இவங்க வந்து கெஸ்ட்டுங்க கிட்ட சொல்றாங்க, சார் யாருமே சொன்னா கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க அதுதாங்க உங்க வேலை, நீங்க தாங்க எப்படியாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசி வேலை வாங்கணும், அதாவது அவங்கள வேலை பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு தீபக். தீபக் மஞ்சரி சொன்னாங்க. உடனே இவங்க வெளியே வந்து கோவப்படுறாங்க. 5 நிமிஷத்துல எல்லாருமே ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகணும்ட்டு. ஓகே, இது சொன்னது கூட ஓகே. ஆனா இதுக்கப்புறமும் எதுக்கு எடுத்தாலும் கெஸ்ட் என்கிட்ட தான் சொல்றாங்க, கெஸ்ட் கிட்ட நான் தான் பேச்சு வாங்குறேன், நீங்க பேச்சு வாங்கல, கெஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. ஆக்சுவலா கெஸ்ட் உங்க வேலையை கரெக்டா பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான். அதை மற்றபடி திட்டுங்க, நீங்க திட்டி எல்லாரையும் ரெடி பண்ணணும் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. நீங்க எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுந்தீங்கன்னா எப்படி எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா? ஒன்றும் இல்லைங்க, இவங்க வந்ததுல இருந்து எப்பனாலும் சாண்ட்ராக்கான்னு அவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க. அப்படி சாண்ட்ரா கிட்டேயே இவங்க கேட்குறாங்க, அக்கா பாருங்க கான்ற மாதிரி கத்தி சொல்றாங்க. சாண்ட்ராவே நீ பண்றது தான் தப்பா போயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் அமைதியா பேசு. ஏன்னா கெஸ்ட் இருக்காங்கங்க, அவங்க முன்னாடியே கத்துறாங்கங்க. என்னதான் கண்ணாடி இருந்தாலும் உள்ள இவங்க பேசுற எல்லாமே கேட்கும். அப்படி கேட்கும் போது சாண்ட்ரா கொஞ்சம் அமைதியாருன்னு கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்க கேட்கல. சரி, இந்த ப்ரோமோவோட ஸ்டார்டிங் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக துஷார் வந்து நேரடியாக வந்து தீபக் கிட்டே போய் பேசுறாரு. எதனாலன்னு தெரியல, அவங்க தான் இந்த ஹோட்டலை வாங்க போற நிலைமை வருதா என்னன்னு தெரியல. அதாவது ஹோட்டலோட ஓனரா நாங்கள் மாற போறோம்னு ஏதாவது சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட போய் பிரச்சனையை இவர் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ரிவ்யூ மீட்டிங் மாதிரி நடந்து அட்ரஸ் பண்றாரு போல. அதுல என்ன சொல்றாருன்னா, எனக்கு மேனேஜர் பண்றது சுத்தமா பிடிக்கல, நான் பிராங்கா சொல்றேன் சுத்தமா பிடிக்கல, ஹிப்போக்ரஸியா இருக்காங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி இவன் சொல்றத ஸ்டார்டிங் நமக்கு காட்டுறாங்க துஷாரை. ஓகேவா? அடுத்ததா இந்த சைடு கனி வந்து ரொம்ப பொறுமையா பேசுறாங்க, கோவப்பட்டெல்லாம் பேசல. கனி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா நீ இந்த மாதிரி பண்ணாத, கொஞ்சம் பொறுமையா பேசி நீ அதுக்கேத்த வேலையை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுமையா சொல்றாங்க. இதுக்கு மேல கனியால பொறுமையா சொல்லவே முடியாது, அப்படி சொல்றாங்க. அதுக்கே திவ்யா இருக்காங்களே, அக்கா புரிஞ்சுக்கோங்கக்கா, நான் இல்லக்கா, உள்ள கெஸ்ட் தான்க்கா அப்படி பண்ண சொல்றாங்க, கெஸ்ட் தான்க்கா இப்படி பண்ண சொல்றாங்கன்னு கெஸ்ட்டை மாட்டி விடுறாங்க. கெஸ்ட் என்னங்க பண்ணாங்க? அந்த 3 பேர் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணலங்க. ஏமா ஒரு வேலை, அதாவது எங்களுக்கு ஒருத்தர் வேணும்னு நினைக்கும் போது நீ அவைலபிளாக வச்சுக்கோமா, அதாம்மா உன்னோட வேலைன்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க எதுக்கு எடுத்தாலும் கெஸ்ட்டை மாட்டி விடுறாங்க. அதுக்கு கனி கேட்குறாங்க, அவங்க திட்ட சொன்னாங்களா, அவங்க இப்படி திட்ட சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கும் ஆமாக்கா அவங்க தாங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, மழுப்புறாங்க. ஆக்சுவலாக கெஸ்ட் திட்டலாம் சொல்ல, உன் சாமர்த்தியமா, நீ தான் மேனேஜரு, நீ தான் சாமர்த்தியமா இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கணுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் திவ்யா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுறாங்க. எல்லார்கிட்டையும் அமித் பொறுமையா பேசுறதுக்காக வராரு. அமித் வந்து இல்ல இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு பொறுமையா பேச வராரு. அண்ணா நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணா, நான் இப்படி தானே இருப்பேன் அப்படி தானே இருப்பேன்ற மாதிரி. நீங்க லைவை காலையில இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண அலப்பறலாம் தெரிஞ்சிருக்கும். இவங்க பண்ண அலப்பறைக்கு ஏறக்குறைய இந்த டீம்ல இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. விக்ரம்க்கு ஏற்கனவே ஒரு கோவம் இருந்தது. ஏன் இந்த ரிவ்யூ மீட்டிங் மாதிரி நடக்குது, எல்லாருமே குறை சொல்லிக்கலாம், அதாவது என்ன குறை இருக்குன்னும் போது எல்லாருமே விக்ரம் வந்து எனக்கு மேனேஜர் கிட்ட தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. அதே மாதிரி கமருதீனும் எந்திரிச்சு பேசுறாரு, நீங்க என்னங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்கன்னு எந்திரிச்சு பேசுறாரு. ஸோ இந்த இடத்துலயே இவ்வளோ பேசுறாங்கன்னா விஜய் சேதுபதி கேட்பாரு, மேனேஜரா அவங்க வேலையை சரியா செஞ்சாங்களா, அதே மாதிரி தலையா அவங்க வேலையை சரியா செஞ்சாங்களான்னும் போது திவ்யாவை இந்த வீக்கு எல்லாருமே போட்டு பொழக்க போறாங்க. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.